புவியா முதலமைச்சராக விஜய் பதவியேற்பதற்கு முன்பாக அவர் தேர்தல் பரப்புரையின் போதெல்லாம் ஊழலை ஒழிப்பேன், நானும் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவர்கள் வாங்குவதையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். தற்போது அவர் பதவியேற்ற பிறகு அதனுடைய எதிரொலிகள் பல இடங்களில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது, பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதை நம்மால் காண முடிகிறது. நமது எக்ஸ்க்ளூசிவாக தற்போது விஜய் பதவியேற்ற பிறகு மிக முக்கியமான அரசு அலுவலகம் ஒன்றான CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற, சென்னையில எந்த கட்டிட அனுமதி இருந்தாலும் இவர்கள் இல்லாமல் நடக்காது. இவர்களுடைய அனுமதி மிக மிக அவசியம். அந்த அலுவலகத்திலே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கடிதம் ஒன்று தற்போது சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே மிக தெளிவாக விஜய் சுழற்சி புடுவை என்ற வகையில மறைமுகமாக போட்ட உத்தரவு தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த கடிதத்திலே மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கும் போது பேசும்பொழுது, அதாவது தரமான சேவையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒளிவு மறைவின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நிர்வாகம் நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் எல்லோரும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயல்படாமல் தேவையற்ற கால தாமதங்கள் ஏதேனும் செய்து மக்களுக்கு துன்புறுத்தும் வகையில் செயல்பட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.